வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில பிப்ரவரி 18 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வீரா வந்துட்டு வடிவ கூப்பிடுறாங்க. வடிவு வந்து நிக்கிறாங்க. வடிவு கிட்ட நம்ம வீரா அடுத்தடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இது மாரி நீங்க எதுக்காக வந்துட்டு அந்த குடும்பத்த பார்த்து பயப்படுறீங்க? காரணம் என்ன அப்படின்னு. வடிவு சொல்றாங்க, மாறனுக்கும் பாண்டியனுக்கும் நடந்த சண்டைய பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா ராஜேஷ் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் என்ன சொன்னான்னா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகாது. ராமச்சந்திரனோட குடும்பத்த பகைச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னான். அதனால தான் நாங்க அமைதியா இருந்தோம். அதுக்கப்புறம் அதுவே என் பிள்ளையோட இந்த சாவுக்கு காரணமாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அந்த குடும்பத்தால எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா கேக்குறாங்க, ஸோ அதனால தான் இத்தனை நாளே நீங்க வெளியில வராம இருந்தீங்களா? வடிவு சொல்றாங்க, ஆமா. அதனால தான் இத்தனை நாளும் நான் சொல்லாம இருந்தேன். அப்ப வீரா கேக்குறாங்க, இத்தனை நாளும் எங்க நீங்க பதுங்கி இருந்தீங்க? ராமச்சந்திர சார் வீட்லயா? இது கேட்டதோட ஜட்ஜையா ஷாக் ஆகுறாரு. அப்ப வீரா நேரா வடிவ பார்த்து, யாரால உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க வீட்ல போயிட்டு தங்கி இருந்தீங்க. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப வடிவ சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த வீட்ல போயிட்டு அடைக்கலத்துக்காக இல்ல. அவங்களால எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா பிரச்சனை. அதனாலதான் அந்த வீட்லயே போயிட்டு இருந்தேன். வீரா கேக்குறாங்க, சரி, அந்த வீட்ல போயிட்டு பாதுகாப்புக்காக தான் அந்த வீட்ல இருந்தீங்க. சரி, அந்த வீட்ல உள்ளவங்க யாராவது உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துனாங்களா? அப்ப வடிவ சொல்றாங்க, இல்ல, அந்த வீட்ல வள்ளி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் என்ன அடுத்தடுத்து ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு வீரா கேக்குறாங்க. அப்ப அந்த வீட்ல ராமச்சந்திரன் சாரும் உங்களை சேர்த்து கொடுமைப்படுத்தியிருக்காரு. அப்ப வடிவு டக்குன்னு, இல்லையே, அவரு என்ன கொடுமைப்படுத்தல. அவரு எனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாரு. வீரா கேக்குறாங்க, ஓ அப்படியா? பயத்துல உண்மையை உளறிட்டீங்க பாத்தீங்களா? ராமச்சந்திரன் சாரோட குடும்பத்தால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல. உங்களால தான் அந்த குடும்பத்துக்கு ஆபத்து இருந்திருக்கு. நீங்க அந்த வீட்ல சின்ன சின்ன வேலைகள் பண்ணியிருக்கீங்க. அதுவும் முக்கியமா சமயக்கட்டுல போயிட்டு சமைச்சிருக்கீங்க. அதுல கொஞ்சம் விஷம் கலந்திருந்தா கூட அந்த குடும்பத்துல உள்ள ஒட்டுமொத்த பேரும் இறந்திருப்பாங்க. ஆனா நீங்க பண்ணல. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப வடிவு சொல்றாங்க, என்ன இப்படி சொல்ற? அவன மாதிரி நான் இரக்கமில்லாதவனா நடந்துக்க முடியுமா? அப்ப வீரா கேக்குறாங்க, அப்ப அந்த குடும்பத்துல உள்ளவங்க அந்த அளவுக்கு தப்பு பண்ணல. அதனாலதான் நீங்க அமைதியா இருந்தீங்க. இதை கேட்டதோட வடிவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, ஐயா, இவங்க அவங்க புள்ளைய இழந்துட்டாங்க அப்படிங்கிற கோவத்துக்காக தான் இந்த அறிவழகன் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்க ஒரு சாட்சிக்கெல்லாம் அவங்க சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இந்த வடிவமா சொல்றது கூட பொய் தான். இத்தனை நாளும் இவங்க ஏன் வீட்டில தான் இருந்தாங்க. ஆனா ஒரு செகண்ட் கூட இந்த மாறன் தான் பாண்டியனை கொலை பண்ண முயற்சி பண்ணது அப்படின்னு ஒரு வகையில கூட அவங்க சொன்னதே கிடையாது. எங்க வீட்ல எல்லா வேலைகளும் பார்த்தாங்க. எங்க ராமச்சந்திர சாருக்கு ஒரு தங்கச்சி மாதிரி இருந்தாங்க. இவங்க இப்ப எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணி தான் இப்படி சொல்றாங்கன்னு நல்லா தெரியுது. இதை கேட்டதோட ஜட்ஜையா அதையும் எழுதிக்கிறாரு. அப்புறமா வடிவம்மாவை போ சொல்றாங்க. அடுத்ததா அறிவழகனை கூப்பிடுறாங்க. அறிவழகன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அப்ப வீரா நேரா அறிவழகன் கிட்ட, இங்க பாருங்க, இந்த கேஸ நீங்க எதுக்கு எடுத்து நடத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அறிவழகன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த கேஸை நான் எடுத்து நடத்தும் பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, பாண்டியனுக்கும் அந்த மாறனுக்கும் முன்பகை இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, உனக்கும் மாறனுக்கும் நடந்த கல்யாணம், அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் பாண்டியனை காலி பண்ணியிருக்கான். அதுக்கு தடையா இருந்த பாண்டியனை. இதை கேட்டதோட வீரா நேரம் அறிவழகனை பார்த்து, அப்போ அந்த கல்யாணம் எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க ஜட்ஜையா, அந்த கல்யாணம் எதனால நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அரவிந்த் அப்படிங்கிறவன் நல்லவனே கிடையாது. அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சதோட மாறன் இப்படியே என்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அந்த சூழ்நிலையில என் அண்ணன் அவனாலதான் இறந்துட்டான் அப்படிங்கிற கோவத்தினாலதான் நான் இத்தனை நாளும் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். அவன் சொன்னதை நான் கேட்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்பதான் தெரியும், இந்த அரவிந்த் கெட்டவன். இதனாலதான் மாறன் வந்துட்டு என் கழுத்துல கட்டாயத்தாலி கட்டணும் அப்படிங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க சொல்ற மாதிரி
என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாறனனும் பாண்டியன் கிட்ட சண்டை போடல. இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை. இது கேட்டதோட அதையும் நம்ம ஜட்ஜையா எழுதிக்கிறாரு. அறிவழகன் சொல்றாரு, சார் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இதே மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்ல உள்ளவங்கள ஒருத்தவங்களை காலி பண்ணிட்டு அந்த வீட்ல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா? இதுவே மத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட் ஆகிரும்ல. அதான் இந்த மாதிரி ஆளையெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு நான் கேஸ் போட்டேன். அப்ப நம்ம வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, சாட்சி அன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்தாருல, இது மாதிரி நடந்த விபத்தை பார்த்தேன் அப்படின்னு. ஏன் அப்ப வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் முன்பகை இருக்கிறத சொல்லல? அப்ப அறிவழகன் சொல்றாரு, அப்ப சொல்லலைன்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏதோ பதட்டத்துல சொல்லாம இருந்திருப்பாரு போல. வீரா கேக்குறாங்க, பதட்டத்துல சொல்லாம இருந்துட்டாரா இல்ல நீங்க சொல்லி கொடுக்க மறந்துட்டீங்களா? அறிவழகன் சொல்றாரு, சார் இவங்க தேவையில்லாத கேள்வியை கேக்குறாங்க. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, அவங்க தேவையான கேள்வியை தான் கேக்குறாங்க. எதுக்காக நீங்க அன்னைக்கு வாக்குமூலத்தை கேட்கல? அப்ப ஒழுங்கா வாக்குமூலத்தை எழுதலையா? உங்க மேலதானே தப்பு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, சார் சாரி சார் அப்படின்னு. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, இங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் இந்த எஃப்ஐஆர் மாறிக்கிட்டே இருந்ததுலயே நல்லா தெரியுதே உங்களோட லட்சணம். ஒவ்வொரு முறையும் அந்த பையனை மாட்ட வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இது கேட்டதோட நம்ம வீரா நேரா அறிவழகனை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜையா நேரா அறிவழகனை பார்த்து, இதெல்லாம் ஜோடிக்கப்பட்ட பொய் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண விபத்து தான். அத இந்த மாதிரி கேஸா சித்தரிச்சிருக்கீங்க. இதுக்காக அறிவழகனை நான் சஸ்பெண்ட் பண்றேன். அடுத்ததா பொய் சொன்ன சாட்சிக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை அப்படின்னு நம்ம ஜட்ஜையா சூப்பரா வந்துட்டு முடிக்கிறாரு. இதை பார்த்ததோட நம்ம வீரா நேரா அறிவழகனை பார்த்து முறைக்கிறாங்க. நம்ம கண்மணிக்கு இதெல்லாம் நடந்ததை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு. அதே நேரத்துல நம்ம ராகவனையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்ப ராகவன் வந்து நிக்கிறாரு. ராகவன் வந்து நின்னதோட நம்ம வீரா நேரா ராகவன்ட்ட, சரி உங்களுக்கும் மாறனுக்கு என்ன தொடர்பு? ராகவன் சொல்றாரு, நானும் மாறனும் அண்ணன் தம்பி. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி அன்னைக்கு நடந்த விபத்துல நீங்களும் தானே மாறன் கூட கார்ல போனீங்க? ராகவன் சொல்றாரு, ஆமா. அப்ப வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, இவர் பேரு ராகவன் அப்படி சொல்ல, ஜட்ஜையா கேக்குறாரு, ராகவனா? இதுல அந்த மாதிரி பேரு இல்லையேம்மா. வீரா கேக்குறாங்க, சார் இவரும் தான் சார் அன்னைக்கு நடந்த விபத்துல ஒன்னா கூட போனாரு. இதை கேட்டதோட ஜட்ஜையா சொல்றாங்க, இவர் பேரே இதுல இல்ல, என்ன இது? ராகவன் சொல்றாரு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, அன்னைக்கு விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அவர் இன்னரும் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. ராகவன் நேரா மாறனை பாக்குறாங்க. மாறன் நினைக்கிறாரு, டேய் உளராம நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லுடா அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப ராகவன் சொல்றாரு, அன்னைக்கு நானும் மாறனும் தான் ஒன்னா போனோம். அப்ப மாறன் வந்துட்டு செமையா ட்ரிங்க் பண்ணியிருந்தான். நான் அவனை காரை ஓட்ட வேணான்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. பிடிவாதமா நான் தான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுனான். நானும் எதுவும் சொல்லலை, பக்கத்துல தான் இருந்தோம். அப்ப டக்குன்னு அவனுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகிருச்சு. இதனால வண்டி போயிட்டு ஒரு ஆட்டோல இடிச்சிருச்சு. அப்ப நான் காரை நிப்பாட்ட சொன்னேன். ஆனா அவன் பயத்துல காரை நிப்பாட்டாம வேகமா வீட்டுக்கு வந்துட்டான். திருப்பி நாங்க போய் அந்த இடத்த பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல உள்ளவங்கள ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட மாறன் போயிட்டு போலீஸ்ல வந்துட்டு ஆஜராயிட்டான். அதுக்கப்புறம் நான் இதை பத்தி சொல்லலை. அப்ப வீரா கேக்குறாங்க, அப்ப கண்ட்ரோல் மிஸ் ஆனதுனாலதான் அந்த வண்டி போயிட்டு இடிச்சிருக்கு. ராகவன் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஏன் இத்தனை நாளும் நீங்க போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலத்தை கொடுக்கல? ராகவன் சொல்றாரு, நான் இந்த விஷயத்த பத்தி அறிவழகன் சார் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா அவர் எதுக்காக இத ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. இது கேட்டதோட வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, ஐயா இதை விட ரொம்ப பெரிய சாட்சி வேற எங்கேயுமே இல்லை. இவர் தான் மாறனுக்கு பக்கத்துல போயிருக்காரு. இவர் தான் வந்துட்டு மாறன் கார் ஓட்டணும் போது பக்கத்துல இருந்திருக்காரு. ஸோ இவரை விட பெரிய சாட்சி எதுவுமே இல்லை. கண்ட்ரோல் மிஸ் ஆனதுனாலதான் அன்னைக்கு அந்த விபத்து நடந்திருக்கு. இதை கேட்டதோட ஜட்ஜையா நேரா அறிவழகனை பார்த்து, யோ அப்புறம் எதுக்கே இத்தனை நாளும் இந்த ராகவனோட பேர் எழுதாம இருந்த? அப்ப நம்ம அறிவழகன் சொல்றாரு, சாரி சார் அப்படின்னு. ஜட்ஜையா கேட்குறாரு, இவ்வளோ பெரிய சாட்சி பக்கத்தில் இருக்கும் பொழுது எவனோ ஒருத்தனை ஜோடிச்சு இவன் பேர தேவையில்லாம ஒரு கெட்ட பேர் போடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்க. அப்போ அறிவழகன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அப்பதான் நம்ம ஜட்ஜையா சொல்றாரு, சரி அப்ப இவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாகிட்டு. அப்ப நம்ம வீரா டக்குன்னு, ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு சொன்னதோட ஜட்ஜையா கேட்குறாரு, சொல்லுமா என்னாச்சு, அடுத்து என்ன சொல்லணும்? அப்ப வீரா சொல்றாங்க, ஐயா இது மாதிரி அன்னைக்கு விபத்து நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க எட்டி பார்த்தான்னு சொன்னாங்கல்ல, அது யாரு அப்படிங்கறத சாட்சிக்கு தெரியுமா அப்படிங்கிறத நான் விசாரிக்கவா? அப்ப ஜட்ஜையா கேக்குறாரு, என்னம்மா
கார் ஓட்டுனது மாறன் தானே? வீரா சொல்றாங்க. இல்லையா, அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை கேட்டதோட ராகவனுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப வீரா நேரா ராகவனை பார்த்து, இங்க பாருங்க, அன்னைக்கு கார் ஓட்டுனது உங்க தம்பி அப்படின்னு தானே சொன்னீங்க? ராகவன் சொல்றாரு. ஆமா, என் தம்பி தான் ஓட்டுனான். அப்ப வீரா கேக்குறாங்க, சரி, எதுக்காக உங்க தம்பி வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் அவரை எதுக்கு வண்டி ஓட்ட விட்டீங்க? ராகவன் சொல்றாரு, இல்ல, அவன் ரொம்ப பிடிவாதம் பண்ணான், அதனாலதான் அவனை கார் ஓட்ட சொன்னேன். அப்ப வீரா கேக்குறாங்க, சரி, உங்க தம்பி ட்ரிங்க் பண்ணா காரே ஓட்ட மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இது கேட்டதோட நம்ம ராகவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ராகவன் சொல்றாரு, இல்ல, அவன் பிடிவாதம் பண்ணி தான் கார் ஓட்டினான். அப்ப வீரா சொல்றாங்க, சரி, இன்னொருத்தல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கூட வேலை பார்க்குற ஒரு பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையன் வந்து நிற்கிறான். நின்னத்தோட வீரா நேரா அந்த பையனை பார்த்து, நீங்க தானே மாறனோட கடையில வேலை பார்க்குறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, நான் தான் மாறனோட கடையில வேலை பார்க்குறேன். வீரா கேட்குறாங்க, சரி, இத்தனை வருஷமா மாறன் உங்க கடையில காரெல்லாம் ஓட்டியிருக்காருல்ல, நிறைய பொருட்கள்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கேப்ல மாறன் எப்பயாவது ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டியிருக்காரா? இதை கேட்டதோட அந்த பையன் சொல்றான், இங்க பாருங்க மேடம், இது வரைக்கும் அந்த மாதிரி மாறன் என்ன பண்ணதே கிடையாது. என்னைக்குமே அவர் வந்து ட்ரிங்க் பண்ணாருன்னா கார் ஓட்டவே மாட்டாரு. அப்படி யாராவது ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் அவங்கள கார் ஓட்ட விட மாட்டாரு. ஸோ அப்படி இருக்கையில கண்டிப்பா அன்னைக்கு மாறன் அண்ணா கார் ஓட்டியிருப்பாருன்னு கண்டிப்பா எனக்கு வந்துட்டு கன்ஃபார்மா தெரியல. அன்னைக்கு கண்டிப்பா மாறன் அண்ணா கார் ஓட்டியிருக்க மாட்டாரு. ஏன்னா அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தா அவர் கார் ஓட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை கேட்டதோட வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, பாத்தீங்களாயா, அன்னைக்கு மாறன் ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் அவர் கார் ஓட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு கார் ஓட்டினது வேற ஒருத்தர். இதை கேட்டதோட ஜட்ஜையா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் சாட்சியை கூப்பிடுறாங்க. சாட்சி வந்து நிக்கிறாரு. சாட்சி வந்து நின்னதோட வீரா நேரா சாட்சியை பார்த்து, இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்த விபத்தை நீங்க தானே நேருக்கு நேர பார்த்தேன்னு சொன்னீங்க? சாட்சி சொல்றாரு, ஆமா, நான் தான் மேடம் நேருக்கு நேரா பார்த்தேன். அதான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். நீங்க தான் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்த விபத்தை நீங்க நேரடியா பார்த்தது நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த ஜோடிக்கப்பட்ட பொய் தான் உங்களை பொய் சாட்சி அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு. ஆனா நீங்க அன்னைக்கு நடந்த விபத்தை நேரடியா பார்த்திருக்கீங்க. யாரு கார் ஓட்டுனது அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்திருக்கீங்க. அப்ப சாட்சி நேரா ராகவனை பாக்குறாங்க. அப்ப வீரா நேரா ஜட்ஜையா கிட்ட, ஐயா, அன்னைக்கு இவரு கார் ஓட்டுனப்ப யாரு வெளியில எட்டி பார்த்தாங்களோ அவரை இவருக்கு நல்லாவே தெரியும். யாருன்னு கொஞ்சம் கை காட்டுங்க. அப்ப சாட்சி வந்து பயப்படுறாரு. வீரா நேரா சாட்சியை பார்த்து, இப்ப நீங்க பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்க போறவங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். இது கேட்டதோட சாட்சி நேரா ஜட்ஜையா பார்த்து, ஐயா, அன்னைக்கு கார் ஓட்டின ஆளை நான் பார்த்தேன்யா. ஏன்னா ரொம்ப கிட்டக்க பார்த்ததுனால அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கார் ஓட்டினது அந்த ஒரு காரை அவர் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவரு ராகவனை கை காட்டுறாரு. இதை பார்த்ததோட மாறன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம வீரா நேரா ஜட்ஜையா கிட்ட, ஐயா, பாத்தீங்களா எவ்வளவு பெரிய குழப்பம் நடந்திருக்குன்னு? அன்னைக்கு ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டுனது ராகவன். மாறன் ராகவனை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ராகவன் கேட்காம கார் ஓட்டிக்கிட்டு வந்துட்டாரு. இதுதான் என் அண்ணனோட இறப்புக்கு காரணமா இருந்திருக்கு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாரு ஜட்ஜையா. ஜட்ஜையா வீராவை பார்த்து, என்னம்மா புதுசா ஒரு ட்விஸ்ட்டை கொண்டுட்டு வர? வீரா சொல்றாங்க, ஆமாய்யா, அன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டை இந்த சாட்சி நேரடியா பார்த்துருக்காரு. நடந்தது ஒரு சாதாரண விபத்து தான். அது மாறனை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிளானை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா மாறன் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜட்ஜையா நேரா ராகவனை பார்த்து, இங்க பாரு, இப்பயாவது உண்மையை சொல்லு, உனக்கு அதிக தண்டனை கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். அப்ப ராகவன் சொல்றாரு, சார், என்ன மன்னிச்சிருங்க சார், அன்னைக்கு விபத்து பண்ணது நான் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ராமச்சந்திரன் நேரா வள்ளியை பார்த்து, வள்ளி, என்ன வள்ளி இங்க நடக்குது? வள்ளி சொல்றாங்க, அண்ணா, ஆமாண்ணா, அன்னைக்கு விபத்து பண்ணது நம்ம பையன் மாறன் இல்ல, ராகவன் தான். அவன் தான் வந்துட்டு விபத்து பண்ணிட்டு ரொம்ப பயத்துல வீட்டுக்கு வந்து இருந்தான். அப்பதான் இது மாதிரி ராமச்சந்திர சார் வீட்டோட பையன் விபத்து பண்ணிட்டான் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பரவனுச்சு. அப்ப மாறன் அவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக அவனே நான் தான் வந்துட்டு விபத்து பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. இதை கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப இத்தனை நாளும் ராகவன் தான் விபத்து பண்ணானா? அது தெரியாம மாறனை இத்தனை நாளும் நான் வந்துட்டு ரொம்ப திட்டிட்டேனே. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா, இப்ப கூட ஒண்ணு நேரம் தாழ்ந்து போகல. ராகவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் சாதாரண தண்டனை தான் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண விபத்து அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் கண்மணிக்கு இதையெல்லாம் கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி. கண்மணி நேரா டக்குன்னு எந்திரிச்சு, இங்க பாருங்க, என் புருஷனை மாட்டி விடுறதுக்காக
இந்த வீரா இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கா, அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு. அப்ப சாட்சி நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, விபத்து பண்ணது உங்க புருஷன் தானே எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க புருஷன்கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை நான் மிரட்டி வாங்கினேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா நேரா ஜட்ஜையாவை பார்த்து, ஐயா, வீட்டில் 10 லட்ச ரூபா பணத்தை திருடுனதை நானே நேரடியாக பார்த்தேன். ராகவன் வீட்டில் 10 லட்ச ரூபாயை திருடி இந்த சாட்சிக்கு கொடுக்கறதுக்காக தான் ரெடி பண்ணாரு. ஏன்னா அவரு மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. 10 லட்ச ரூபாயை சாட்சிக்கு கொடுத்தா கண்டிப்பா சாட்சி வந்துட்டு ராகவனை மாட்டி விட மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாட்சி கிட்ட வந்துட்டு காசு கொடுத்துருக்காரு ராகவன். இதை கேட்டதோட ராகவனை பார்த்து, உண்மையா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ராகவன் பயந்து போய் நிற்கிறாரு. அப்ப வீரா சொல்றாங்க ஜட்ஜையா கிட்ட, ஐயா, இதுதான் நடந்த உண்மை. மாறனை வந்துட்டு எதுக்காக மாட்ட வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னா, ராமச்சந்திரன் இந்த ஊர்லயே பெரிய ஆளு, அதனாலதான் ராமச்சந்திரனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இது தெரியாம மாறன் இந்த பிரச்சனையில சிக்கிட்டாரு அப்படின்னு. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து மறைக்கிறாரு. அதே நேரத்துல சச்சியா நேரா ராகவனை பார்த்து, நீ தப்பு பண்ணிட்டு உன் தம்பியை மாட்டி விட பார்த்துருக்க, இதனாலயே உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமா, இங்க பாரு, இனிமே வந்துட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கட்டாயம் கிடைக்கும், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையா ராகவனுக்கு வந்துட்டு ஜெயில் தண்டனை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாறனை பார்த்து, உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக தான் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு தெரியுது, இருந்தாலும் இது உண்மையை மறைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதுவும் ரொம்ப பெரிய குற்றம் தான், அதனால உனக்கு வந்து ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையா மாறனுக்கு ஃபைன் போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வள்ளிக்கும் ராமச்சந்திரனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வள்ளி என்ன நினைச்சாங்கன்னா, எப்படியும் வீரா இந்த குடும்ப ஒத்துமைக்காக வீரா வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல வீரா ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. எதுக்காகன்னா ராகவனோட அந்த சுயநலத்தை உடைக்கிறதுக்காக. ஏன்னா மாறன் தன் தம்பி தன்னை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு ராகவன் கொஞ்சம் கூட யோசனையே பண்ணல. இதனாலதான் வீரா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வீரா வெளியில வரும் பொழுது மாறனை பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்றாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, வீரா கேக்குறாங்க, நான் என்ன பண்ணேன், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன். மாறன் சொல்றாரு, இத்தனை நாளா நான் என் அண்ணனை காப்பாத்தணும் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்த நான் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனா அதை நீ ஒரு செகண்ட்ல உடைச்சிட்டியே. வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் இப்படி பண்ணேன். அதுக்கு மாறன் சொல்றாரு, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு வீரா, நான் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ராகவன் ஏதாவது பண்ணிக்கிட்டானா நீ என்ன பண்ணுவ. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அவரு உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி கூட பண்ணவே இல்லை தெரியுமா, அதை பத்தி நீ யோசனை பண்ணி பாத்தியா. மாறன் கேக்குறாரு, இங்க பாரு, தேவையில்லாம நீ பேசாத அப்படின்னு சொன்னதோட வீரா ரொம்ப கோவப்படுறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணா நீ என்ன பேசுற அப்படின்னு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.